ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஓர் அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒருவரை தன் குடும்பமே அவமானப்படுத்தி அதன் பிறகு துக்கத்தால் மாண்டு போன பிறகு நடந்த திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ராஜா முகமது அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்கு நடந்ததாக சொல்லப்பட்ட திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ராஜா முகமது 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவருடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு 7-8 வீடு தள்ளி ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரஹ்மத் நிசா மற்றும் அவங்களுடைய கணவர், அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பையனும் 13 வயசுல ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த ரஹ்மத் நிசாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடியே உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரியே இவங்களுடைய கணவருடைய சொந்தக்காரங்க எல்லாமே வெளியூரில் தாங்க இருந்திருக்காங்க. இந்த இருவரும் காதல் திருமணம் அப்படின்ற காரணத்தினால இவங்க தனியாக தாங்க இவங்களுடைய சொந்த ஊரில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரஹ்மத் நிசாவுடைய உருத்தான சொந்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கூட பிறந்த ஒரு தம்பி தாங்க. இவங்களுடைய தம்பியோட பேர் தாங்க கனி. இந்த கனி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் திருமணமாகி குழந்தை குட்டிகளோட ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சென்னிமலைக்கு அருகாமையில் தாங்க குடியிருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு நாள் காலையில் தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த ரஹ்மத் நிசாவுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் மாடு மேய்ச்சலுக்காக அந்த கிராமத்து வழியில் கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவருக்கு ஏதோ ஒரு துர்நாற்றம் பயங்கரமாக வீசியிருக்குதுங்க. இந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த பூரா சுற்றி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்க்கும் பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்திலேயே ஒரு ஓட்டு வீடு, பழைய வீடு இருந்திருக்குது. அந்த பழைய வீடு வேறு யார் வீடும் கிடையாதுங்க, இந்த ரஹ்மத் நிசா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்த வீடு தாங்க. அதாவது இந்த ரஹ்மத் நிசா இருக்கக்கூடிய அந்த வீடு லீஸுக்கு தாங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய சொந்த வீடு ஒரு ஓட்டு வீடு, சுற்றியும் இடங்களோட முக்கல் புதர்களாக மண்டி போய் கிடக்குது. அதில் பராமரிப்பு பணிகள் செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு குடி வர முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவங்க லீஸுக்கு இருந்துக்கிட்டு அந்த வீடை என்னைக்காவது ஒரு நாள் சுத்தம் பண்ணிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அங்கே போய் குடி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இப்படி துர்நாற்றம் வீசுது அப்படின்ற மாதிரி அந்த ஊர்க்காரர் அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போறாரு. அப்படி நெருங்கி போக போக இவருக்கு அந்த துர்நாற்றம் பயங்கரமாக வீசி இருக்குதுங்க. என்னடா அது இப்படி கெட்டவாட அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே நுழையிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓட்டு வீடை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. மொத்தமாக ஒரு 3 சென்டர் இருக்குங்க. சுற்றியும் பராமரிப்பு பணிகள் எதுவுமே பண்ணாத காரணத்தினால முக்கல் புதர்களாக மண்டி போய் கிடக்குதுங்க கருவேல மரங்களோட. அதற்கிடையிலேயே சிறிய மண் பாதை மாதிரி இருந்திருக்குது. அந்த பாதை வழியாகவே இந்த நபர் அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போறாரு. நெருங்கி போனால் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முகம் அடையாளம் தெரியாத ஒரு நபர் இறந்து போய் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வாசல் முன்னாடி கிடந்திருக்காருங்க சடலமாக. அந்த நபருடைய முகம் அடையாளம் தெரியாத காரணத்தினால இவர் பார்த்த உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. உடனே ஓட்டம் முடிச்சு இவருடைய கிராமத்தில் இந்த விஷயத்தை சொல்றாருங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரஹ்மத் நிசாவுடைய வீட்டுக்கு போய் சொல்றாங்க, ஏமா உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிற மாதிரி தெரியுது. எப்படியும் ஒரு 25 அல்லது 28 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய சடலம் தான். யார் என்னன்னு தெரியல, முகம் எல்லாமே உப்பி போய் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சு போன இந்த ரஹ்மத் நிசா மற்றும் இவங்களுடைய கணவர் மற்றும் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரம் தாங்க அங்கே நடந்திருக்கிறது. அதாவது அங்கே சடலமாக கிடக்கிறார் இல்லையா, அவர் வேறு யாருமே கிடையாது, இந்த ரஹ்மத் நிசாவுடைய சொந்த தம்பியான கனி தாங்க.
தம்பி இப்படி இங்கே வந்து எப்படி இறந்து போனா அப்படின்றதே தெரியாமல் பேருதச்சில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு இந்த விஷயத்தை காவல்துறை கிட்ட சொல்லி வழக்கு பதிவாக பண்ணி அவங்க வந்து இந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் இறுதி ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் இவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்படி ஒப்படைச்சதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து, அதாவது இந்த கனியோடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சென்னை மண்ணில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அவங்க இந்த ஊருக்கு நேரடியாக கிளம்பி வர தயாராக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கனி அப்படின்றவர் ஏற்கனவே இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக சடலமாக அந்த வீட்டுக்கு முன்னாடி கிடந்திருக்கிறாரு. துர்நாற்றம் வீசக்கூடிய காரணத்தினால தான் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கே தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த பக்கத்துக்கு போகக்கூடிய அந்த நபர்கள் யாருகளுக்குமே இதுவரையும் இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவருக்கு உண்டான இறுதி மரியாதையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து கபர்ஸ்தானுக்கு கொண்டு போய் அவருக்கு உண்டான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த கனியோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைகளோடைய எங்களுடைய அக்கா வீட்டுக்கு வராங்க. இந்த ரஹ்மத் நிசாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய கணவரை எப்படி என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் அடக்கம் பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அதன் பிறகு அவன் செத்து 3 நாள் ஆச்சுமா, இதுக்கு மேலே இருந்தால் உடம்பு அழுகி ஒரு மாதிரி ரொம்ப இதாயிரும், அதனால தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க சொல்லிட்டாங்க, எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து அழுதபடி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய கணவரே இங்கே இல்லை, இனிமேல் நான் இதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி மறுபடியும் சென்னை மலைக்கு போயிடறாங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அதன் பிறகு தாங்க இறந்து போன அந்த கனியோடைய ஆன்மாவால் அமானுஷ கற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இரவு ஒரு 7ஆம் நாள் நைட்டு ஒரு 10 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த வேற ஒரு நபர் வந்து அந்த பகுதியில் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஆல்ரெடி கொஞ்சம் குடிபோதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால தள்ளாடினபடியே தாங்க அந்த வீட்டு சைடு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்தபடியே யாரோ ஒரு ஆண்மகன் அழுதபடியே, அண்ணா எனக்கு தாகமாக இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குரல் கேட்குது. இந்த குரல் கேட்ட உடனே இவரே வந்து ஆல்ரெடி மப்புலான்னு இருக்கிறாரு. சுற்றி முற்றி தேடி பார்க்குறாருங்க. இவருடைய கண்களுக்கு யாருமே புலப்படலை. என்னடா அது வாய்ஸ் மட்டும் கிடைச்சா ஆனால் யாருமே காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்துல இந்தபடி அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அதே அமானுஷ குரலோடையே, அண்ணா எனக்கு தாகமாக இருக்குது, தொண்டையெல்லாம் மறந்து போயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருமியபடியே அந்த குரல் சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் கேட்கக்கூடிய திசையை நோக்கி இவர் ஒரு 4 அடி எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அப்போ தாங்க தெரியுது இந்த சத்தம் வேறு எங்கேருந்து கிடையாது, இந்த கனி அப்படின்ற அந்த வாலிபர் இறந்து போனார் இல்லையா, அதாவது ரஹ்மத் நிசாவுடைய வீட்டுக்கு முன்னாடி தாங்க கேட்குது அப்படின்றது இவருக்கு புரிய வந்திருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் பயந்தபடியே அந்த வீட்டு கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது இவருடைய கண்களுக்கு ஒரு காட்சியும் தெரிய வருது. அதாவது அந்த ஓட்டு வீட்டு வாசலுக்கு முன்னாடியே யாரோ ஒரு நபர் குத்த வச்சு உட்காந்துருக்கிறாருங்க. அண்ணா என்னை தெரியலையா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, வந்து தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அப்பயுமே இந்த இருட்டுக்குள்ளே எப்படி இவன் போய் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட இந்த ஊர்க்காரர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் தான் தண்ணி கேட்டுட்டு இருக்கிறேன்ல, உங்களுக்கு கேட்கலையா, என்னை நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான், நான் கனி தானா கேட்குறேன், தண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நபர் சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே இந்த நபர் வந்து ஆல்ரெடி போதையில் இருந்தாலுமே டக்குன்னு அவருடைய சுயநினைவை மறந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் காலடி எடுத்து வைக்கிறாருங்க. ஐயோ கனியா, நீ தான் ஏற்கனவே இறந்துட்டியப்பா, அப்புறம் எப்படி நீ உயிரோடு இருக்கிற, ஒருவேளை நீ இறந்துட்ட அப்படின்றது பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போய் நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது தாங்க எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு மனிதனே கிடையாது, ஏற்கனவே இறந்து போன ஒரு ஆன்மாவுடைய தோற்றம் அப்படின்றது இவருக்கு புரிய வந்திருக்குதுங்க. கருன்னு ஒரு கோரமான கருப்பு உருவ தோற்றத்துக்கு அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவம் மாற ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே துண்டக்கானா துணியக்கானா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டை தாண்டி ஓட்டம் பிடிச்சி இவருடைய ஊருக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ளே வந்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்கிட்ட போகிறான், நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு. கனி மறுபடியும் வந்துட்டான், பயமுறுத்திட்டான், நான் அந்த சைடு போனேன், என்கிட்ட தண்ணி தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்குறான், இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. கேட்ட உடனே இவங்களுடைய ஊருக்காரங்க ஆல்ரெடி வந்து போதையில் இருக்கிறான்ல, அதனால தான் உளறிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அவர் வந்து போய் படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஐயோ நான் யாருக்குண்டா சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே, நம்பவே மாட்டீங்களே, நீங்களும் அனுபவப்பட்டால் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இவருடைய மனைவி முதற்கொண்டு யாருமே சுத்தமாக நம்பவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மை அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இரவு நேரத்தில் தொடர்ந்து அழுகை குரலும் அமானுஷமான சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் போகக்கூடிய வழிபோக்கர்களை எல்லாமே வந்து வழி நிறுத்தி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கனியுடைய ஆன்மா அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. இதனால அந்த உள்ளூர் மக்களே கொலை நடுங்க பயத்தோடு தாங்க இருந்துருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது வந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரஹ்மத் நிசாவுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் ஒட்டு மொத்தமாக அந்த கிராமத்து மக்கள் போய் நிற்கிறாங்க. உன்னுடைய தம்பியோடைய ஆன்மா அங்கே தான்மா நிற்கிது,
ஆல்ரெடி அவன் வந்து இறந்து 3 நாட்களாக அதே இடத்துல சடலமாக இருந்தான் இல்லையா, அதனால தான் அவனுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையல போல. நீங்கள் என்ன எது செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, முதல் அந்த ஆன்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போடுறாங்க. இதை கேட்ட உடனே ரகுமதி நிசா வந்து என்ன பண்ணாங்கன்னா, கையில் ஒரு பெரிய விளக்கமாறு எடுத்துக்கிட்டு, இனிமேல் இதை பற்றி பேச எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்காதீங்க, என்னுடைய தம்பி இறந்ததை என்னால் தாங்க முடியல, அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து ஆன்மாவை வந்து பயமுறுத்துறான் அப்படின்ற சொன்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இனிமே என் வீட்டு வாசல் முன்னாடி கால் எடுத்து வச்சு இந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா விளக்கமாறு பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. இந்த பொம்பளை நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாலே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கூட்டத்தினர் வந்து மொத்தமாக கலைஞ்சு போகிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சரியாக ஒரு 4 நாட்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் காலை பொழுது ஒரு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்குங்க. இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு வயதான பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படி வரக்கூடிய அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாதுங்க, இவங்க வீட்டுக்கு அருகாமையிலே குடியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். அந்த பெண்மணி இந்த ரகுமதி நிசா மற்றும் இவங்களுடைய கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர்க்காரங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்ப வேணாமா, ஆனால் அந்த வீடை வந்து நீ பாலடைஞ்சு போட்டு அப்படியே வந்து தூசி படிக்கக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கிற, நீ வேற ஆல்ரெடி வந்து லீஸுக்கு தான் இங்கே குடியிருக்கிற, அழகா அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போயிடலாம்ல, எதுக்காக அந்த வீட்டை அப்படியே போட்டு வச்சிருக்கிறீங்க, ஆளே இல்லாமல் ஆள் ஓட்டுற மாதிரி சுற்றி வந்து முட்கள் புதர்களாக மண்டி போய் கிடந்தாலே அந்த இடத்துல வந்து காத்து கருப்பு தாராளமாக அண்டி தான் இருக்கும், நம்ம வேற உங்கள் தம்பி இறந்து போன அந்த சடலத்தை நம்மளே கண்கூடாக பார்த்தோம், இதுக்கு மேலே நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, முதல் அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அட்வைஸ் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வயசான பெண்மணி அந்த இடத்துல ஆன்மா இருக்குதுன்னு சொல்கிறத விட அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துங்க, இப்படியே போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து கெட்டு போயிடும் அந்த வீடு அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஏன் புரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரகுமதி நிசாவுடைய கணவர் கேட்குறாரு. சரிங்க, நம்ம அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அன்றைய மாலை தோராயமாக 4 மணிக்கெல்லாம் இந்த இருவரும் கணவன் மனைவி அவங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்கள் மட்டும் முட்கள் புதர்களாக மண்டி போய் கிடக்கு இல்லையா, ஒவ்வொரு இடமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சு மாலை தோராயமாக ஒரு 6:30 மணி கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த ரகுமதி நிசாவுடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கூலுக்கு போனால் நம்ம பசங்க வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வருவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க, இந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டோம்னா பெரிய சிக்கல், அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரகுமதி நிசா சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ வேணா இங்கேயே இரு, நான் போய் ஹோட்டலில் கூட வாங்கி வச்சிடுறேன், நம்ம போய் சமைச்சு மறுபடியும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னா ரொம்ப லேட் ஆயிரும், விடிஞ்சிரும், அதனால நான் போய் ஹோட்டலில் வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு இரவு 10 மணிக்கெல்லாம் மொத்தமாகவே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி உங்களுடைய கணவர் போனதுக்கு பிறகு இந்த ரகுமதி நிசா அங்கே சுத்தம் பண்ணக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இப்படி அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுதே இரவு கடந்து தோராயமாக ஒரு 7 இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகளாக படுத்து கிடக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு இருந்திருக்காங்க. வெட்டிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடி கொடிகளை வெட்டிக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க இல்லையா, அப்படி நிற்கும் பொழுது பின்னங்கால யாரோ விருட்டுன்னு பிடிச்சி அப்படியே அமுக்கின மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே காணோம். ஏன்னா இது நம்ம பாட்டுக்கு செடி கொடியை வெட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், திடீர்னு நம்ம காலை பிடிச்சி யாரோ இருக்க பிடிச்சி அமுக்கின மாதிரி தெரியுது, அது வலி வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த வலியை வந்து உணர்ற மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கீழே குனிஞ்சு அவங்களுடைய காலை பார்க்குறாங்க. காலு புலாம் செக்க செவன் செவந்து போயிருக்குது. அப்போ நம்ம நினச்சது உண்மைதான், நம்மளை யாரோ வந்து அமுக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லைக்கிட்ட வந்து ஒரு கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டுக்கிட்டையும் செடிகள் கொடிகளாக படர்ந்து போய் கிடக்குது. அந்த இடத்துக்கிட்ட சரன்னு ஏதோ ஒன்று ஊறி போகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை பாம்பு எதுவும் உள்ளே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க, இவங்களுடைய தம்பி கனி இறந்து போனார் இல்லையா, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் போதையில் தாங்க அந்த வீட்டு வாசல் முன்னாடி படுத்து கிடந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து பாம்பு திண்டி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க சொல்லது எல்லாமே உண்மைதான். இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பாம்பு இருக்கும் போல, அந்த பாம்பு தான் நம்மளுடைய காலை உரசிட்டு போயிருக்கும் போல, அது உரசிட்டு போனதுனால தான் நமக்கு வந்து காலை பிடிச்சி யாரும் அமுக்கின மாதிரி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு தப்பிச்சு அந்த செடிகள் கொடிகளுக்கு இடையிலே போயிடுச்சு போல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய கணவரும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம ஒரு ஆளாக இருந்தால் என்ன, அந்த பாம்பு போய் அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த முட்கள் புதர்களுக்கு இடையில போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு இடமா குத்தி குத்தி பார்க்குறாங்க, எந்த ஒரு பூச்சி வெட்டையும் வெளியே வர மாதிரியே தெரியல. என்னடா இது, இங்கே தான் நம்ம ஊறி போன மாதிரி பார்த்தோம், ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு கொலையே நடுங்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான குரலில் ஓன்னு அழுகக்கூடிய ஒரு சத்தம் தாங்க கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய தம்பி இறந்து போனார் இல்லையா கனி, அவருடைய குரல் தோட்டத்தில் தாங்க அழுகக்கூடிய அந்த சத்தம் கேட்குது. இப்படி அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் குத்த வச்சு உட்காந்துருக்கிறாரு. முகத்தை கூட தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு.
இது நம்மளுடைய தம்பி மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடியே அந்த இடத்துல இருந்து நடந்து வராங்க. அப்படி மெல்ல பக்கத்தில் வந்து பார்த்த உடனே இவங்களுடைய தம்பியை பார்த்து, டேய் தம்பி நீதானடா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே உங்களுடைய தம்பி அந்த பார்த்த அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு பார்வையாக தாங்க தெரிஞ்சிருக்குது. ஏன்னா கண்கள் முழுக்க விழியே இல்லாமல் அந்த கருவிழி மட்டும் வெள்ளை நிறத்தில் தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்பு சுற்றி ஏதோ புழுக்களாக மொய்க்கிற மாதிரி ஒரு பயங்கரமான துர்நாற்றமும் வீசியிருக்குது. இதை பார்த்த உடனே நடுங்கினபடியே இந்த பெண்மணி பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த உருவம் இவங்களை பார்த்த உடனே ஆணு கத்திக்கிட்டு இவங்களை வந்து அடிக்கிற மாதிரி தாங்க அட்டாக் பண்ணியிருக்குது. அடித்த உடனே அதே இடத்துல சுருண்டு போய் இந்த பெண்மணி கீழே போய் விழுந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்க முழிச்சிருக்காங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய அருகாமையிலேயே இவங்களுடைய கணவர் உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சு ரகுமத்து, ஏன் இப்படி வந்து மயக்கம் போட்டு கிடக்குற, ஏன் உன்னுடைய கண்ணமெல்லாம் செவந்து போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய மனைவி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வாயில் நுழைத்தல் அப்படி இருக்குது. ஐயோ பாம்பு எதுவும் கடிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு பதட்டத்தோட பயத்தோட இவங்களுடைய மனைவியை தூக்குனபடி அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. இவங்க ஓடக்கூடிய அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உதவிக்கு கூடயே வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ரகுமத்து நிசாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை வந்து ஒரு விஷப்பாம்பு தீண்டிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு சிகிச்சை பெற்று கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் 2 மணிக்கு தாங்க இவங்க கண்களே முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கு பிறகு அந்த பாம்பு கடிச்ச அந்த விஷத்தை வந்து நீக்கிட்டோம், இனிமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து சமாதானப்படுத்தியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பெண்மணி திடீர்னு அழுதுபடி இருந்திருக்காங்க. என்னாச்சுமா, ஏமா அப்படி திடீர்னு அழுதுட்டுக்கா, அதான் கடிச்சதை நான் வந்து சரி பண்ணியாச்சுல, இனி உன் உடம்புக்கு உசுருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அழுகிறத பார்த்தா நம்மளுடைய பிள்ளைகளும் பயத்தில் அழுதுட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நான் அதுக்கு அழுகலைங்க, இந்த ஊர்க்காரங்க சொன்னப்போ நம்ம நம்பவே இல்லை, என்னோட தம்பி கனி நம்மளுடைய வீட்டில் தாங்க இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, உன்னோட தம்பி தான் இறந்து போயிட்டான்ல, அவன் ஆன்மாவா வந்து உட்காந்துருக்கிறானா, இதை எப்படி என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. நானும் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை, ஆனால் என் கண்ணு முன்னாடியே குத்த வச்சு உட்காந்துருந்தான், அக்கானு கூட பார்க்காம என்னை வந்து ஓங்கி அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கீழே மயக்கம் போட்டு விழுந்தேன், மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பிறகு 1/4 மணி நேரமாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் தூக்கிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது என்னை வந்து பாம்பு தீண்டி இருக்கு அப்படின்றதே புரிய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரி பயப்படாத, நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியை அந்த மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக அந்த வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த வேலையை இவங்க எடுத்து பார்க்கவே கிடையாதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க அந்த வீட்டு பக்கமே நடந்து கூட போக பயந்தாங்கங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் இந்த ரகுமத் நிசாவுடைய தம்பி கனி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகளும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது இந்த ரகுமத் நிசாவுடைய தம்பியோடைய மனைவியோடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுமே இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தது நம்மளை வந்து விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரகுமத் நிசா நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கான காரணமே வேற. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனி இருக்கார் இல்லையா, அவருடைய பேர்லையும் இவங்களுடைய அக்காவுடைய பேர்லையும் தாங்க அந்த பழைய வீடே இருக்குது. அந்த சொத்தை எப்போ விற்பீங்க, எப்போ என்னுடைய மருமகனுடைய பேருக்கு வந்து மாற்றி தரேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவனுடைய மனைவி மட்டும் குழந்தைகள் தான் இருக்குது, சொத்தை எப்போ பிரிச்சு தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த ரகுமத் நிசாவுக்கு கோபம் வந்து இருக்குதுங்க. என்னோட தம்பியே போயிட்டான், இவ வந்து கோவச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு தானே சென்னிமலைக்கு போனது, இவளுக்கு எதுக்கு நான் சொத்து தரணும், அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி, நியாயமே கிடையாது, நீங்கள் முதல்ல வந்து சொத்தை பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தானே திருமணமே பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த இருவருடைய குடும்பத்தினர் பேசக்கூடிய அந்த விஷயத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகுமத் நிசாவுடைய தம்பி இருக்கார் இல்லையா கனி, அவருக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கும் பொழுதே இவங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமான அந்த 3 சென்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த இரண்டையுமே வந்து எப்பொழுது விற்கிறோமோ அதில் பாதி சொத்து வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், அதனால் நீங்கள் நம்பி பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏமாற்றி போய் சொல்லி திருமணமே பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி திருமணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு இவங்களுடைய தம்பி மற்றும் தம்பியோட மனைவி வந்து அதே கிராமத்தில் தாங்க இருந்திருக்காங்க. அதாவது ரகுமத் நிசா அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அதே கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சில நாட்களாக ஒற்றுமையாக தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த 2 குடும்பத்தினருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்குது. அதனால இந்த கனியோடைய மனைவி, நான் கோச்சுக்கிட்டு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போகிறேன், இனிமேல் உன் அக்கா வீட்டுக்கு என்னால் வர முடியாது, இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இப்படி பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இந்த கனியுமே இனிமேல் என்னுடைய மனைவியோட ஊரில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு அவருமே ஊருக்கு போயிறாரு.
ஊருக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி வந்து இவங்களுடைய கணவரை அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. நீ சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, இப்போ என்னன்னா உன்னுடைய அக்கா சொத்தையே தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒழுங்கு மரியாதையை ஊருக்கு போய் உன்னுடைய அக்கா கிட்ட சொத்தை வாங்கறதுக்கு வழியை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. இதனால அடிக்கடி இந்த கனி வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்களுடைய மனைவியோடைய ஊருக்கும் இவங்களுடைய அக்காவுடைய ஊருக்கும் அடிக்கடி வரவும் போகமா இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. நீ எப்போ உன்னுடைய மனைவி கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்து ஒன்னா இருக்கிறியோ அப்பதான் நான் அதை பத்தி பேசவே செய்வேன், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குது. இதனாலேயே பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த கனி அப்படின்ற ஒரு போதைக்கும் அடிமையாக ஆரம்பிச்சாருங்க. எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக குடிச்சுக்கிட்டு இவங்களுடைய மனைவியோட ஊருக்கும் போகாமல் இவங்களுடைய அக்கா ஊருக்கும் போகாமல் இடைப்பட்ட இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து படுத்து கிடப்பாருங்க. இப்படி படுத்து கடந்து அங்கேயே வந்து வாமிட்லாம் பண்ணிட்டு ரொம்ப இப்படி கன்றாவியாக இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு அங்கே ஊர்க்காரங்களே வந்து சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை எதையுமே வந்து இவங்களுடைய மனைவியும் சரி, இந்த ரகுமதி நிசா அதாவது இவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சரி எதுவுமே பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. இறந்து போனதுக்கு பிறகுதான் இவங்க வந்து அந்த சொத்தை எப்படியாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன கேட்டாலும் என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே வார்த்தையில சொல்லி இந்த ரகுமதி நிசா அவங்கள வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அவங்களுடைய ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த ரகுமதி நிசா மற்றும் இவங்களுடைய கணவர் ஏற்கனவே பராமரிப்பு பணியை செய்யணும் அப்படின்றக்காக அந்த வீட்டுக்கு வந்து போனாங்க இல்லையா, அங்கே ஒரு அமானுஷமான விஷயம் நடந்ததுலேருந்து அந்த வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க. அதன் பிறகு இனிமேல் நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப குட்டிச்சுவராக போயிடும், நீ வரலைன்னா சரி நான் போய் காலையிலேயே போய் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பகல் நேரத்திலேயே இவர் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கே போகிறாருங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் எல்லாமே அகற்றி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். எல்லா வேலையும் நெருக்கி முடிச்சிட்டோம், நம்ம வீட்டை விட்டு வெளியேறுவோம், மீதி இருக்கக்கூடிய வேலையை இன்னும் ஒரு அடுத்த நாள் வந்து பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டை விட்டு வெளியேற போறாரு. அப்படி வெளியேற போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கோரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. பகல் நேரத்தில் இப்படி பயங்கரமாக கேட்குதே, அந்த ஆன்மா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. இப்படி அந்த அமானுஷமான அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்பு கூட மறந்துட்டு ஓட்டம் முடிக்கிறாருங்க இவருடைய வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய மனைவி மற்றும் இவருடைய பிள்ளைகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், உன் தம்பியோட ஆன்மா அங்கே தான் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே தான் இருக்கும் போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க வந்து தைரியமா போங்க, நீங்க உங்களுடைய செப்பலை வேற போட்டு வந்துட்டீங்க, அதை எடுத்துட்டு திரும்ப வந்துருங்க, நம்ம அதன் பிறகு ஏதாவது ஒரு மாந்திரிக மூலியமாக அந்த ஆன்மாவை நம்ம விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி சொல்றாங்க. சரி நான் செப்பலை எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் மறுபடியும் ஓட்டம் முடிச்சு அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி போறாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த கதவுலாம் ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மூடி வேகமாக பூட்டு போட்டுட்டு அவருடைய செப்பலை எடுத்து காலில் மாட்டுறாரு. மாட்டின அடுத்த நிமிஷமே இவர் பிடிச்சி யாரோ பிடிச்சி அடிச்ச மாதிரி தாங்க அப்படி கீழே வந்து இப்படி சதுரி போய் விழுகிறாரு. விழுந்த உடனே அப்படியே டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க. பகல் நேரத்திலேயே இவர் யாருமே பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுது. தத்ரூபமாக இவருடைய மச்சான் இருக்கார்லையா அந்த கனி அப்படின்றவர் அப்படியே கோரமான தோட்டத்தில் தத்ரூபமாக நிற்கிறாருங்க. அவருடைய முகத்தோற்றம் மற்றும் அவருடைய கோரமான உருவத்தோற்றத்தை பார்த்த உடனே ஆணு கத்திட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடந்துருச்சுங்க. இந்த ரகுமதி நிசாவுடைய கணவர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வரவே இல்லை. என்னாச்சு, அங்கே போய் செப்பல் எடுத்துகிட்டு வரேன்னு போனவர் இன்னும் ஆளை காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுது அந்த ஊருக்காரங்க ஒரு சிலர் நிறைய பேர் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வேகமாக நடந்து வராங்க. என்னுடைய கணவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னுடைய கணவனுடைய உடம்புல உன் தம்பியோட ஆன்மா வந்து இறங்கியிருக்குது, நீ முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு வந்து பாரு, அந்த பழைய வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாங்க. கேட்ட உடனே மிரண்டு போய் சாக்கடிச்ச பதியே அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரகுமதி நிசா அப்படின்ற பெண்மணி. அதன் பிறகு அவங்கள போட்டு உழுக்குனதுக்கு பிறகு தாங்க இயல்பான நிலைமைக்கே மாறிடுறாங்க. உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு என்னுடைய தம்பி என்னுடைய குடும்பத்தை சும்மா விடமாட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுபடியே அந்த இடத்துக்கே வராங்க. அப்படி வந்த உடனே இவங்களுடைய கணவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இவங்களுடைய தம்பி அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி தானே இறந்தபடி கிடந்திருக்கிறாரு. அந்த இடத்துல தாங்க சமணங்கள் போட்டு இவங்களுடைய கணவர் உட்காந்துருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவருடைய உடம்புல இவங்களுடைய தம்பியோட ஆன்மா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போய் அழுதபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோடா, என் மேலே எந்த கோபம் இருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சு என்னை ஏற்றுக்கா, என்னுடைய கணவனுடைய உடம்பு விட்டு போயிரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய உடம்பு விட்டு போயிரு, தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க ஓனு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அனைவருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கனியுடைய ஆன்மா ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குது. நீ ஒரு உண்மையை சொல்லணும், இல்லை அப்படின்னா நான் இந்த உடம்பு விட்டு போக மாட்டேன், இவனோட உயிரை எடுத்துட்டு தான் போவேன், நான் எப்படி செத்தேன்றத சொல்லு, நான் உண்மையிலேயே பாம்பு கடிச்சு தான் செத்தேனா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த கிராம மக்களே அதிர்ச்சியோட இந்த ரகுமதி நிசாவை பார்க்குறாங்க. என்னாச்சுமா, நீ உண்மையை சொல்லு, இல்லை அப்படின்னா அவனுடைய ஆன்மா வந்து உன்னுடைய புருஷனுடைய உடம்பை விட்டு போகாது, உயிரே எடுத்துகிட்டு போயிடும், எப்படி செத்து போனா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்படி மாறி கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த ரகுமதி நிசா அழுதபடியே ஒரு உண்மையை சொல்கிறாங்க.
ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஹ்மத் நிசாவுடைய தம்பி இருக்கார் இல்லையா கனி, அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன்னாடியே இவங்க நல்லா பாசமாக தாங்க ஒன்றாக தாங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணுவதற்கு வரன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ரஹ்மத் நிசா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனே ஏற்கனவே ஒரு வெகுளி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 3 சென்ட் இடத்தையுமே வந்து நம்மளே வந்து வச்சுக்கணும், இதை வந்து தன்னுடைய தம்பிக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதி கூட மிஞ்சாதே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு திட்டம் போடுறாங்க. அந்த நேரத்திலேயே இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துடைய பேரை வந்து இவங்களுடைய தம்பிக்கு இல்லாமல் இவங்களுடைய பேருக்கு மாற்றி எழுதியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தம்பி ஆல்ரெடி வெகுலின்னு சொன்ன இல்லையா, அவரவே ஏமாற்றி கையெழுத்து போடவும் வச்சிருக்காங்க. இப்படி கையெழுத்து போட்டு அந்த இடம் இவங்க கிட்ட வந்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து பொய்யாக நாடகம் ஆடி அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இப்படி திருமணம் நடந்ததுக்கு பிறகு அந்த இடத்த வந்து உனக்கு தர முடியாது, அந்த இடம் வந்து உன் பேர்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கனியை அடிக்கடி சொல்லி மிரட்டிட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே இந்த 2 குடும்பத்தினருக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்குதுங்க. அதனால தான் இந்த கனியோடைய மனைவி, உன்னுடைய அக்காவுடைய ஏமாத்துறா, நீ தான் நம்பிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டு அவங்களுடைய அப்பா அம்மா ஊருக்கே போயிருக்காங்க. இப்படி போனதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த 2 வீட்டுக்குமே வந்து மாறி மாறி வந்து அலைஞ்சிட்டே இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அக்கா இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்றத நினைச்சுதாங்க மது போதைக்கே அடிமையானாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி வந்து, நீ அந்த சொத்தை வாங்கிட்டு வந்தால் தான் வரணும், இல்லைன்னா வரவே கூடாது, அங்கேயே எங்கேயாவது போய் செத்து போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சபிச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தாங்க முடியாமல் தாங்க இந்த கனி அப்படின்ற ஒரு கடைசியாக கிட்டத்தட்ட அவர் இறந்து போனார் இல்லையா, அவர் இறப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி அக்காவுடைய வீட்டுக்கு வந்துட்டு, என்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாக்கா, தயவு செஞ்சு என்னுடைய இடத்த கூட, இல்லைன்னா எனக்கு கொஞ்சமாவது பணம் கொடு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய அக்கா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்னால் இடமும் தர முடியாது, பணமும் தர முடியாது, உன்னை அவள் சாக சொன்னால, நீ சாக வேண்டிய ஆள் தான், இந்த பக்கத்தில் தான் பூச்சி மருந்து இருக்குது, அதை எடுத்து குடிச்சிட்டு நீ சாகுடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. நீ எனக்கு வந்து வீட்டை சாவியாவது கூட, நான் அந்த பழைய வீட்டில் தூங்கிட்டு காலையிலேயே எந்திரிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு இந்த கனி அப்படின்றவர். அதெல்லாம் தர முடியாது, நீ முதல் இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க கதவை உள்ளுக்குள்ளே போய் டக்குன்னு வந்து கதவை சாத்திருக்கிறாங்க. தன்னுடைய அக்காவும் தன்னை மதிக்கலை, தன்னுடைய மனைவியும் தன்னை மதிக்கலை அப்படின்ற மாதிரி அவமானத்தில் உக்கி உருகி போயிட்டாருங்க இந்த கனி அப்படின்றவர். அதன் பிறகு இவங்களுடைய அக்கா ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வந்து கை நீட்டி காமிச்சாங்க இல்லையா, பூச்சி மருந்து இருக்கு அப்படின்ட்டு, அந்த பூச்சி மருந்து எடுத்து இவர் குடிக்கக்கூடிய அந்த சரக்குலையே கலந்து குடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு மது போதையில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இவருடைய பழைய வீடு இருக்கு இல்லையா, இவங்களுடைய அக்காவுடைய வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடியே அந்த வாசல்கிட்டயே வந்து படுத்து கிடந்திருக்கிறாரு. ரொம்ப போதை தலைக்கேறினதுக்கு பிறகு அந்த விஷமும் இவருடைய உடம்பு போட்டு உருக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நடுநிசி நேரத்தில் இவருக்கு வந்து தொண்டை அரிச்சு, எனக்கு தாகமாக இருக்குது, தொண்டையை வறண்டு போயிடுச்சு, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க விக்கி திணறி தவிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் ஆள் அரவம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாருமே இல்லாத காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய உயிரை வந்து அவரால் பிடிச்சி வைக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சு அவருடைய வெறும் சடலம் மட்டும் தாங்க அந்த இடத்துல கிடந்திருக்குது. இப்படி இவர் இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய அக்கா ரஹ்மத் நிசா வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தன்னுடைய தம்பி சண்டை போட்டுட்டு அவனுடைய ஊருக்கு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு தான் அந்த ஊருக்காரங்க பார்த்து இவர் வந்து இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்குது. இப்படி இவன் பாய்சன் குடிச்சு தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பக்கம் தான் பிரச்சனை வரும், அதனால பாம்பு கடிச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து அரச புருஷலாக வார்த்தை விட்டுருக்காங்க. அவங்க விட்ட வார்த்தையே அந்த ஊர் மக்கள் முழுக்க பரவி, இவன் வந்து பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிருக்கான், அதாவது பாய்சன் குடிச்சாலும் வாயில நுரத்தள்ளும் இல்லையா, அதே மாதிரி தான் பாம்பு கடிச்ச வாயில நுரத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க ஏமாற்றி நாடகம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த விஷயத்தை பூரா சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் அனைவருமே இந்த ரஹ்மத் நிசாவை முறைச்சபடி பார்த்துருக்காங்க. உன்னோட தம்பி வந்து வேற யாரும் கிடையாதுல, உன் கூட பிறந்த தம்பி தானே, உனக்கு வேற அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா பரவாயில்ல, சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனுக்கு போய் துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு திட்டுறாங்க. இப்படி அனைவருமே சத்தம் போட்டதுக்கு பிறகு அந்த கனி இருக்கார் இல்லையா ஆன்மாவா, நீ வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட, என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை, அதனால தான் இந்த உலகத்தில் வாழ விருப்பமே இல்லாமல் இந்த உலகத்தையே விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து போனேன், நான் எப்படி இறந்து போனேன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றக்காக தான் என்னுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணேன், இனிமேல் இந்த வீட்டை வந்து நீ சொந்தம் கொண்டாட முடியாது, இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், என்னை மீறி யாராவது இந்த வீடை வந்து உபயோகிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்புல இருந்து ஆக்ரோஷமாக பேசினபடியே அவருடைய உடம்பு விட்டு நீங்கி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய கணவர் இயல்பான நிலைமையில் மாறினதுக்கு பிறகு இந்த ரஹ்மத் நிசா இவங்களுடைய கணவரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கே வந்தாலும் தொடர்ந்து இவங்களுடைய கிராமத்து மக்கள் அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க இந்த ரஹ்மத் நிசாவையும் இவங்களுடைய கணவரையும். உங்களால தான் உங்களுடைய தம்பியோட குடும்பமே சீரழிஞ்சு போச்சு, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் வேற இருக்குது, எப்படி நீங்கள் இப்படி செய்ய போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மாறி மாறி அவதூறாக பேசிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயங்கள் எல்லாமே தாங்க முடியாமல் இந்த ரஹ்மத் நிசா அவங்களுடைய வீட்டினுடைய விட்டத்திலே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கணவர் வேற வழியே இல்லை, அந்த இடத்த நம்மளால யூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த அப்படியே குட்டிச்சவர் மாதிரி போட்டுட்டு அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வேற ஒரு ஊரில் போய் செட்டில் ஆயிருக்கிறாருங்க.
ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடு வந்து குட்டி சோறாட்டம் ஒரு அமானுஷம் நிறைந்த ஒரு வீடாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் ஒரு குடும்பத்துக்கு நடந்தது பிரதர். ஒரு சின்ன ஒரு பகையால் சின்ன ஒரு ஏமாற்றம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தால் ஒரு குடும்பமே மொத்தமாக சீரழிஞ்சு போனதை என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். அந்த டயத்துல எனக்கு விவரம் தெரியல அப்படின்னாலுமே எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய இந்த ராஜா முகமதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.